அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனித ஆன்மாக்களின் இறுதி நிலை. பர்ரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அன்சாரி தோழர்களில் ஒருவரது இறுதி கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நாங்கள் புறப்பட்டோம். நாங்கள் அடக்கஸ்தலத்திற்கு போய் சேர்ந்தபோது அங்கு குழி தோண்டி முடிக்கப்படவில்லை. எனவே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். நாங்களும் அவர்களை சுற்றி அமர்ந்தோம். அப்போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், விசுவாசம் கொண்ட ஒரு அடியார் இவ்வுலகிலே இருந்து விடைபெற்று மறுமையை நோக்கி செல்லும் நிலையில் இருந்தால் வானவர்கள் சிலர் வானத்திலே இருந்து இறங்கி அவரிடம் வருவார்கள். அவர்களுடைய முகங்களில், அதாவது வானவர்களுடைய முகங்கள் வெண்மையாக இருக்கும். அவை சூரியனை போன்று ஒளிரும். அவர்களுடன் சொர்க்கத்தின் பிரேத ஆடைகளில் ஓர் ஆடையும் சொர்க்கத்தின் வாசனை திரவியங்களில் ஒன்றும் இருக்கும். இறுதியில் அவரது பார்வை எட்டும் தூரத்தில் அவர்கள் வந்து அமருவார்கள். பின்னர் உயிர் கைப்பற்றும் வானவர் வந்து அவரது தலைக்கு அருகிலே இருந்து கொண்டு, அந்த வானவர், தூய்மையான ஆத்துமாவே, உயிரே, அல்லாஹுவின் மன்னிப்பையும் அன்பையும் நோக்கி நீ புறப்படுவாயாக என்று அழைப்பார். அப்போது தண்ணீர் பையின் வாயிலே இருந்து தண்ணீர் வழிவதை போன்று அவரது உடலிலே இருந்து உயிர் மிருதுவாக பெரிய அளவில் வேதனையின்றி வெளியேறும். உடனே அதை அந்த வானவர் எடுத்துக்கொள்வார். விசுவாசம் கொள்ளாத ஒருவர் இவ்வுலகிலிருந்து விடைபெற்று மறுமையை நோக்கி செல்லும் நிலையில் இருந்தால் வானவர்கள் சிலர் வானத்திலே இருந்து இறங்கி வந்து அவரிடத்திலே இருப்பார்கள். அந்த வானவர்கள், வானத்திலே இருந்து வந்திருக்கக்கூடிய அந்த வானவர்கள், அவர்களுடைய முகங்கள் கருப்பாக இருக்கும். அவர்களுடன் முடியாலான ஆடை ஒன்று இருக்கும். அவர்கள் அவனது பார்வை எட்டும் தூரத்தில் வந்து அமர்ந்து கொள்வார்கள். பின்னர் உயிரை கைப்பற்றும் வானவர் வந்து அவனது தலைக்கு அருகிலே அமருவார். மோசமான ஆதுமாவே, அல்லாஹ்வின் வெறுப்பு மற்றும் கோபத்தை நோக்கி நீ புறப்படு என்று அழைப்பார். அப்போது அவருடைய உடல், யார் மரணிக்கப் போகிறாரோ அவருடைய உடல் தளர்த்தப்படும். பின்னர் ஈரக்கம்பளியால் சிக்கிக்கொண்ட முள் கம்பியை இழுப்பதை போன்று அவருடைய உடலிலே இருந்து கடுமையான வேதனையுடன் உயிரை பிடித்து இழுத்து பறிப்பார்கள். இந்த செய்தி அஹ்மத் என்ற நூலிலே 185557 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதர் மரணிக்கும் போது அவரிடம் வானவர்கள் வருவார்கள். அந்த வானவர்கள், அவர் நல்ல மனிதராக இருந்தால் தூய உடலிலே இருந்து தூய ஆத்மாவே நீ வெளியேறு, பாராட்டுக்குரிய நிலையிலே வெளியேறு, நல்லருளும் நறுமணமும் உள்ள நிலையிலே அல்லாஹுடைய நெருக்கமும் உனக்கு உண்டு என்னும் நற்செய்தியை நீ பெற்றுக்கொள் என்று அந்த வானவர்கள் கூறுவார்கள்.
உயிர் பிரியும் வரை இவ்வாறே கூறப்பட்டு கொண்டிருக்கும். அவர் தீய மனிதராக இருந்தால் தரங்கட்ட உடலிலிருந்து தரங்கட்ட ஆத்மாவே இகழுக்குரிய இந்த நிலையிலே நீ வெளியேறு. கொதிநீரும் சீழும் அதுபோன்ற வடிவிலான வேறு பானங்களும் உனக்கு உண்டு என்னும் நற்செய்தியை பெற்றுக்கொள் என்று அந்த மாணவர் கூறுவார். உயிர் பிரியும் வரை இவ்வாறே சொல்லப்பட்டு கொண்டிருக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய இறுதி முடிவு எந்த அடிப்படையிலே அமையும் என்பதையும் அவருடைய ஆன்மா வெளியேறுகின்ற தருணம் குறித்தும் தெளிவுபடுத்திய செய்திகளைத்தான் இப்போது நாம் பார்த்திருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம்முடைய ஆன்மாக்கள் நல்ல நிலையிலே பரிசுத்தமான நிலையிலே வெளியேறுவதற்கு அருள்பாலிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.